ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி மீன் மேக்கர் வச்சு வடை செய்ய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது மீன் மேக்கரில் செஞ்சதான்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய வடை தான் இது. இதை செய்கிறதுக்காக நான் 2 கைப்பிடி அளவுக்கு மீன் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு அதோட தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்ப நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மீன் மேக்கரை ஒரு பவுலில் சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலை அப்படின்னா இது வடை மாதிரி வராமல் தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வடை ஷேப்புக்கு நல்லா தட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையெல்லாம் இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதை மீன் மேக்கரில் செஞ்ச வடை நீங்களாக சொல்கிற வரைக்கும் இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போது 2 சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நம்மளோட மீல் மேக்கர் வடையெல்லாம் ரெடியாகிருச்சுங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்.